நண்பர்களே, ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் மேகங்கள் வானத்தில் மட்டுமல்ல, உங்கள் வீட்டு கூரையை விடவும் கீழே இறங்கி வருகின்றன. நீங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தால் மேகங்கள் உங்கள் சுற்றிலும் மிதந்து கொண்டிருப்பது போல் தோன்றும். குளிர்காலம் தொடங்கினால் அங்குள்ள வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். கனமான பனி பொழியும். அந்த பனி அடுக்குகள் அவ்வளவு தடிமனாக சேர்ந்து கொள்ளும். சில சமயங்களில் வீட்டு கதவை திறக்க வேண்டுமானால் முதலில் பனியை தோண்டி அகற்ற வேண்டியிருக்கும். வெளியே வருவதே ஒரு சிறிய போராட்டமாக மாறிவிடும். காலை அங்கு கடிகார அலாரத்தால் அல்ல, இயற்கையின் ஒலிகளால் தொடங்கும். ஆடுகளின் கூக்குரல், கால்நடைகளின் சத்தம், மலை காற்றின் இசை இணைந்து கிராமத்தை மெதுவாக விழிப்படையச் செய்யும். மாலை நேரமானால் குளிர் அதிகரிக்கும். எல்லோரும் வீடுகளுக்கு முன்பு உள்ள நெருப்பைச் சுற்றி அமர்ந்து கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இவ்வாறு அழகாகவும் கடினமாகவும் இருக்கும் வாழ்க்கை ஈரான் மலைப்பகுதி கிராமங்களில் காணப்படும். இது ஒரு அற்புத உலகம். அழகும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு. நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த மலை கிராமங்களின் வாழ்க்கை உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொதுவாக ஈரான் என்றால் பலருக்கு தெஹ்ரான் நகரத்தின் கூட்ட நெரிசல் சாலைகள் நினைவுக்கு வரும். சிலருக்கு இஸ்பஹானில் உள்ள வரலாற்று கட்டிடங்கள் நினைவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு ஷிராஸ் நகரத்தின் இலக்கிய கலாச்சாரம் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையான ஈரான் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது இந்த மலைகளுக்கு இடையே மறைந்திருக்கும் கிராமங்களில் இருக்கிறது. ஆல்போர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் மலை தொடர்களில் உள்ள இந்த கிராமங்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் இருக்கின்றன. இங்குள்ள சந்துகளில் நடந்து சென்றால் மேகங்கள் உங்கள் சுற்றிலும் சுழன்று கொண்டிருக்கும். வானம் நமக்கு அருகில் இருப்பது போன்ற உணர்வு வரும். நாம் தரையில் அல்ல, மேகங்களுக்கு இடையே நடந்து கொண்டிருப்பது போல தோன்றும். இந்த கிராமங்களில் காலை மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் இருக்கும். சூரியன் முழுமையாக உதயமாவதற்கு முன்பே கிராமவாசிகள் எழுந்து விடுவார்கள். ஆண்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு மலைகள் பக்கம் அழைத்துச் செல்வார்கள். பெண்கள் வீட்டு வேலைகளை தொடங்குவார்கள். முக்கியமாக அவர்கள் தனூர் என்ற சிறப்பு அடுப்பில் ரொட்டிகளை சுடுவார்கள். தனூர் என்றால் மண் அல்லது கல்லால் செய்யப்பட்ட ஒரு ஆழமான அடுப்பு. அதில் விறகுகளை போட்டு உள்ளே வெப்பத்தை அதிகரிப்பார்கள். பிறகு ரொட்டி மாவை உள்ளே சுவர்களில் ஒட்ட வைத்து சுடுவார்கள். சிறிது நேரத்தில் சூடான ரொட்டிகள் தயாராகிவிடும். காலை நேரத்தில் ஊர் முழுவதும் அந்த ரொட்டிகளின் வாசனையால் நிரம்பிவிடும். ஒருவர் வீட்டில் தனூர் வேலை செய்யாவிட்டால் அண்டை வீட்டினர் உதவி செய்வார்கள். தங்கள் அடுப்பில் அவர்களுக்காக ரொட்டிகளை சுட்டுக் கொடுப்பார்கள். இங்கு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக நிற்பது இயல்பு. அங்குள்ள காலை உணவு மிகவும் எளிமையானது. கிராமத்தில் கிடைக்கும் புதிய பால், தேன், பனீர், வால்நட், சோள ரொட்டிகள் இருக்கும். நகரங்களில் இருப்பது போல் பெரிய உணவு வகைகள் இருக்காது. ஆனால் உணவு இயற்கையானது, சுவையும் மிகவும் இனிமையானது. ஆனால் இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. குளிர்காலம் தொடங்கினால் கனமான பனி பொழியும். சாலைகள் முழுமையாக மூடிக்கொள்ளும். வெளி உலகத்துடன் தொடர்பு குறைந்துவிடும். அதனால் கோடையில் ஜனங்கள் குளிர்காலத்துக்கு தேவையான தானியம், உலர் பழங்கள், எரிபொருளை முன்கூட்டியே சேமித்து வைப்பார்கள். சில சமயங்களில் பனி வீட்டு கூரை வரை சேர்ந்து கொள்ளும். குழந்தைகள் பனியில் விளையாடுவார்கள். ஆனால் பெரியவர்களுக்கு அது ஒரு சோதனை காலம். ஒவ்வொரு நாளும் கவனமாக வாழ வேண்டியிருக்கும். வசந்த காலம் வந்தால் நிலைமை மாறும். பனி உருகும். மலைகள் பச்சையாக மாறும். கிராமங்களில் உற்சாகம் அதிகரிக்கும். டோல், சுர்னாய் போன்ற இசைக்கருவிகளின் ஒலி கேட்கும். முக்கியமாக குர்த் மற்றும் லூர் இனங்களைச் சேர்ந்த கிராமங்களில் சூபி என்ற பாரம்பரிய நடனம் மிகவும் பிரபலம். எல்லோரும் கைகளை இணைத்து வட்ட வடிவில் நின்று ஒரே தாளத்தில் கால்களை வைப்பார்கள். அந்த நடனத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு அனுபவம். இங்குள்ள பெண்கள் மிகவும் உழைப்பாளிகள். அவர்கள் வீட்டு வேலைகளுடன் வயல்களிலும் வேலை செய்வார்கள். அதோடு அற்புதமான கைவினைப் பொருட்களை உருவாக்குவார்கள். உலக புகழ்பெற்ற ஈரான் கார்பெட்டுகள் பெரும்பாலும் இந்த மலை கிராம பெண்களின் கைகளிலிருந்து உருவாகின்றன. ஒரு கார்பெட் முடிக்க மாதங்கள் ஆகும். அவர்களின் உழைப்பு ஈரான் பொருளாதாரத்துக்கும் உதவுகிறது.
குழந்தைகளின் வாழ்க்கையும் மிகவும் தூய்மையானது. விலையுயர்ந்த பொம்மைகள் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி குறைவில்லை. மலைமேடுகள், பனிக்கோட்டைகள், இயற்கையின் நடுவிலேயே அவர்களின் விளையாட்டுகள் நடக்கும். அவர்கள் இயற்கையுடன் இணைந்து வளர்கிறார்கள். இங்குள்ள மக்களின் விருந்தோம்பல் மிகவும் சிறப்பானது. அவர்களின் நம்பிக்கை என்னவென்றால், விருந்தினர் கடவுளின் தூதர். யார் வந்தாலும் அவர்களை வீட்டுக்கு அழைப்பார்கள். சூடான டீ, புதிய ரொட்டிகளுடன் விருந்து செய்வார்கள். அந்நியர்களாக இருந்தாலும் அன்புடன் அழைப்பார்கள். இங்குள்ள உணவும் சிறப்பானது. டிஜி என்ற இறைச்சியால் செய்யும் ஷோர்பா மிகவும் பிரபலம். மண் பாத்திரங்களில் மெதுவாக வேக வைப்பார்கள். அதேபோல் விறகு தீயில் சுட்ட கபாப்கள் அற்புத சுவையை தரும். இயற்கை பொருட்களால் தயாராகும் இந்த உணவுகள் மிகவும் ஆரோக்கியமானவை. ஆன்மீகமும் இந்த கிராமங்களின் வாழ்க்கையின் பகுதியே. சிறிய சிறிய மசூதிகள் கிராமத்தில் அமைதியை தரும். சில இடங்களில் சூஃபி துறவிகளின் சமாதிகள் இருக்கும். அங்கு சென்று மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அதேபோல் மலை உச்சிகளில் ஜின்கள் அல்லது பரிகள் இருக்கும் என்று சொல்லும் பழங்கதைகளும் இப்போதும் கேட்கும். இந்த கதைகள் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டும். இப்போது இரவு நேரம். மலைகள் மீது இருள் பரவியிருக்கிறது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. பள்ளத்தாக்குகளில் அமைதி பரவியிருக்கிறது. வெளியே குளிர் இருந்தாலும் வீடுகளில் தீயைச் சுற்றி அமர்ந்திருக்கும் குடும்பங்களில் அன்பு, அமைதி நிரம்பியிருக்கும். நண்பர்களே, இந்த மலை கிராமங்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. உண்மையான செல்வம் என்றால் பெரிய வீடுகள், விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. நமது வேர்களுக்கு அருகில் இயற்கையுடன் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ்வது உண்மையான செல்வம். உங்களுக்கு இந்த பயணம் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் அற்புதமான கதைகளுக்கு எங்கள் சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.